நீங்க தலைக்கீழ பண்ணீங்கன்னு வைங்களேன், நானும் தலைக்கீழ தான் பண்ணுவேன். உங்க கால் அடியில கிடைக்க வேண்டியனா இப்போ உங்க தலை மேல ஏறி மிதிக்கிறேன். ஏய், இந்த சுபத்ராவ யாரும் ஏறி மிதிக்க முடியாது. கண்டிப்பா மிதிப்பாங்க அத்தை. யாருன்னு கேக்குறீங்களா? எனக்கும் என் மாமாக்கும் பிறக்க போற குழந்தையும் சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் பிறக்க போற குழந்தையும். அது மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன். அட போங்க அத்தை, ஆல்ரெடி ஒரு ஜோடி புளியார் சொல்லி போட்டாச்சு. இன்னும் நானும் என் மாமாவும் தான் பாக்கி. அதுவும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றதுதான் நடக்கும். ஆனா அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது நீங்களும் உங்க அம்மாவும் தான். இப்போ அதுக்கு ஒரு செக் வைக்கிறேன். அது என்னன்னா, நாளை காலையில 10 மணிக்குள்ள நீங்கள எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த வீட்ல பேயும் இல்ல பிசாசும் இல்ல, வந்த சாமியார் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி அந்த சாமியார இந்த வீட்டை விட்டே நீங்க விரட்டி அடிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, நானும் என் மாமாவும் ஹனிமூன் போறதுக்கு முழு மனசோட சம்மதம் சொல்றீங்க. முழு மனசு வராது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அரை மனசோடாவது எங்களை அனுப்பி வைங்க. நானும் என் மாமாவும் சந்தோஷமா ஹனிமூன் போயிட்டு வரோம். போவீங்கடி, போவீங்க. ஆனா இதுக்கிடையில நீங்க 2 பேரும் ஏதாவது தில்லலங்கடித்தனம் பண்ணீங்க, உங்க மொத்த செட்டப்பும் பொய்ன்னு நிரூபிச்சிருவேன். அதுக்கு எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஜாக்கிரதை. Your countdown starts now. கவுண்டவுனா? அத்தை, நாளை காலையில 10 மணிக்குள்ள மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. ஏன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அது வரைக்கும் நான் என் மாமா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னடி நாகலட்சுமி? என்னங்க புருஷன் பேரனை பார்த்து பேசிட்டு வர, அங்க வந்து இடையில ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண, ரூம்ல நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு இருக்கு. பாத்தியா சுபத்ரா, என்ன திமிரா பேசிட்டு போறான்னு பாத்தியா? இப்ப என்னம்மா பண்றது? காலையில 10 மணிக்குள்ள அவ சொன்ன மாதிரி செய்யலன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான்னு சொல்றாளேம்மா. யாரு யார உண்டு இல்லைன்னு ஆக்குறாங்கன்னு பாக்கலாம். காலையில 10 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, பாத்துக்கிறேன். என்ன மாமா அதுக்குள்ள படுத்து தூங்கிட்டாரு? தூக்கத்துல படுத்துட்டாரா இல்ல பயத்துல படுத்துட்டாரா? எதுவா இருந்தா என்ன, இன்னைக்கு எப்படியாவது மாமா மனசுல இருக்கிறத வெளியில வர வச்சிடணும். என்ன பண்ணா மாமா மனசுல இருக்கிறத வர வைக்க முடியும்? தாத்தாவை வர வைக்க வேண்டியதுதான். சிவா, என்ன தூங்கிட்டியா? என்ன தாத்தாவி திரும்ப வந்துருச்சா? தாத்தா, நீ அங்க பாட்டி கூட தூங்கல? டேய், அவ கூட மனுஷனே தூங்க மாட்டான், ஆவி நான் எப்படிடா தூங்க முடியும்? அதுக்கு நான் தான் மாட்டினேனா? தாத்தா, நீ வேணா அங்க ஹால்ல, வேணாம், நான் ஹாலில் படுத்துக்கிறேன், நீ வேணா இங்க பெட்ல ரிலாக்ஸா படுத்துக்கோ. டேய், என்னடா நீ? உன்னை பார்க்க பல வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க, நீ என்னடா ஹாலுக்கு போற தூங்குறன்னு சொல்லிட்டு இருக்க? தாத்தா, நீ ஃபாரின் போயிட்டு பல வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருந்தா பரவாயில்ல, நானும் உன் கூட உட்காந்து பேசுவேன். நீ பரலோகம் போயிட்டு அவையெல்லாம் வந்திருக்க, நான் எப்படி தாத்தா உன் கூட உட்காந்து பேசுவேன்? அதுவும் தன்னந்தனியா நடு ராத்திரில. டேய், என்னடா நீ சின்ன பையன் மாதிரி பயந்துகிட்டு? நான் பேய் இல்லடா, உன் தாத்தா. பயப்படாத, தள்ளு.
இப்போ வந்துடுறேன். டேய் 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 எங்கடா போற? பாத்ரூமுக்கு. பாத்ரூமா? பாத்ரூம் இங்கங்க இருக்கு? பின்னாடி தானே இருக்கு. அது பின்னாடி போனா பாத்ரூம் இருக்குன்னு தெரியும். அது முன்னாடி போயிட்டு பின்னாடி போலான்னு ட்ரை பண்ணேன் தாத்தா, வேற ஒன்றும் இல்லை. நீ முன்னாடியும் போக வேணாம் பின்னாடியும் போக வேணாம், சைடுல போ போ. சரி தாத்தா. இந்த தாத்தாவோட ஒரே தொந்தரவா போச்சு. என்ன பண்றாருன்னு பார்ப்போம். என்னது தாத்தா பொசிஷனே மாறாம அப்படியே உட்காந்துருக்காரு. ஐயோ ச்சே. என்ன பாத்ரூமுக்கு போன மாமா இன்னும் ஆளையே காணோம். ஐயோ, நம்மளுக்கு இப்ப பேயில பிடிச்சிருக்கு. டேய் சிவா, இன்னும் என்னடா உள்ள படிக்கிட்டு இருக்க? ஐயோ, இந்த தாத்தாவுக்கு தூக்கமே வராதா? என்னடா பண்ற? ஐயோ, எந்திரிச்சு போய் பாப்போம். டேய் சிவா, என்னடா பண்ற? இதோ வந்துட்டேன் தாத்தா. ஓ, கதவு பக்கத்துல நின்னு குரல் கொடுக்குறீங்களா? மாமா, உங்களுக்கு எப்படி வெளியில வர வைக்கிறேன்னு பாருங்க. மாமா 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 மாமா, எங்க மாமா இருக்கீங்க? மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. மாமா மாமா மாமா, கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க மாமா. மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. மாமா வாங்க மாமா. என்னது சக்தி குரல் கேக்குது? ஒருவேளை தாத்தாவோட ஆவி போயிடுச்சா? மாமா வாங்க மாமா. ஐயோ, சக்தி பாவமாச்சே. சத்தி, கவலைப்படாத சத்தி, நான் வந்துட்டேன். சத்தி, சத்தி, சத்தி எங்க இருக்க? என்னது? ஐயோ, ஆளக்கானோம், எங்க போனன்னு தெரியலையே. மாமா, நான் இங்க இருக்கேன் மாமா. சத்தி, அங்க நிக்கிறியா? அச்சோ, என்ன காரியம் பண்ண? வா 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 வா, முத இந்த ரூம் விட்டு வெளில போயிடலாம். சத்தி வா, சத்தி போலாம். ஐயோ சத்தி, சொன்ன கேளு, வா. சத்தி, ஏன் நின்னுட்ட? வா போலாம். எங்கடா தப்பிச்சு போற? ஐயோ, தாத்தா ஆவி மறுபடியும் வந்துருச்சா? அது டேய், தள்ளி உட்கார்றா. ஏன்? டேய், தள்ளி உட்கார்றா. சரி, எனக்கு தூக்கம் வருது, அப்படியே உன் மடியில படுத்துக்கிறேன்டா, சரியா? நான் உட்கார். ஐயோ, இது வேறயா? இன்னைக்கு நான் செத்தேன். தாத்தாவிய வந்து என்ன பிரயோஜனம்? இதே இது நீ சத்தியா வந்திருந்தேன்னா நல்லா கொஞ்சிட்டாவது இருந்திருப்பேன். மாமா, என் வாழ்நாள் முழுக்க இதே மாதிரி உங்க மடியிலேயே படுத்துட்டு இருக்கணும். என்னடா வைப்ரேட் ஆகுது? அது என்னோட செல்போன். யாரா போன்ல? என்னோட பிஏ ரன்பீர் தாத்தா. போன கிட்ட கொடு. தாத்தா. ஹலோ. என்ன பாஸ், செத்து போன உங்க தாத்தாவோட ஆவி உயிரோட இருக்க உங்க பாட்டி பேய் கூட ஜல்சா பண்ண போயிடுச்சு போல இருக்கு. ப்ளீஸ் தாத்தா, நான் பேசுறேன். பாஸ், ஹால்ல ஒரே புழுக்கமா இருக்கு பாஸ், கொசுக்கடி வேற. வித் யுவர் பர்மிஷன் நான் உள்ள வந்து படுத்துக்கலாமா? செருப்பால் அடிப்பேன். என்ன பாஸோட குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒருவேளை தொண்டை கிட்ட சரியில்லையா? என்ன பாஸ், தொண்டையில கிச்சு கிச்சா ஒரு மாதிரி பேசுறீங்க? டேய் கரிச்சட்டி மண்டையா,
நான் பாஸ் இல்லடா, பாஸோட தாத்தா. அடங்கோ, ஐயோ, இவ்வளவு நேரம் நான் ஆவி கூடயா பேசிட்டு இருந்தேன். ஐயோ, இதுக்கு கொசுக்கடியே பரவாயில்லடா. தாத்தா டேய், உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன், இன்னும் அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. என்ன தாத்தா? உன் மனசுல ஒரு பொண்ணு இருக்கு, அது யாருன்னு கேட்டேன். ஆனா அதுக்குள்ள அந்த கிழவி வந்து காரியத்துக்கு எடுத்துட்டா. சரி, இப்ப சொல்லு, உன் மனசுல யார் இருக்கா? அது வந்து என் தாத்தா. இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற? நீ சொல்றா, நான் சொல்றேன். அது அது வந்து வேணாம், என்னால முடியாது. நீ எதுக்கு கேக்குறன்னு சொல்லு, நான் அப்புறமா சொல்றேன். டேய், என் கோபத்தை கலராத. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில சொல்லு. அதெல்லாம் முடியாது தாத்தா. எதுக்கு கேக்குறன்னு சொல்லு. டேய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் என்னைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா பதில் சொல்ல போறியா இல்லையா? தாத்தா ஐயோ, இவர் வாயில இருந்து உண்மையை வர வைக்கலான்னு பார்த்தா இப்படி பொசுக்குன்னு மயங்கி விழுந்துட்டாரே. மாமா, இன்னைக்கு நான் உங்களை விடுறதா இல்ல. டேய், என்னடா சின்னதா அதட்டினதுக்கே இப்படி பயப்படுற? சரி சொல்லு, உன் மனசுல யார் இருக்கா? டேய், என்னடா என்னாச்சு? நான் இந்த கேள்வி கேட்டா மட்டும் உனக்கு மயக்கம் வருது? தாத்தா, அந்த கேள்வி மட்டும் கேட்காத தாத்தா. எனக்கு ஒரே மயக்கமா வருது. சரி சரி, கேட்கல விடு. எஸ்கேப் பண்ண என்ன பண்ண மாமா மனசுல இருக்கிறத வர வைக்கலாம்? வேற வழி இல்ல, பாக்கியராஜ் ஸ்டைல் தான். டேய் சிவா. என்ன தாத்தா? சின்ன வயசுல நான் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் உனக்கு சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வருவேன். ரொம்ப முக்கியம். நான் வீட்டுக்குள்ள வந்தாலே நீ ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுப்ப. ஆனா இப்ப என்னடான்னா, நீ பாசமா ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டேன்ற. டேய் சிவா, எனக்கு ஒரு ஆசைடா. அப்புறம் கேக்குறேன். நீ சின்ன வயசுல என்ன ஓடி வந்து கட்டிப்பிடிப்பல்ல, அந்த மாதிரி ஓடி வந்து என்ன கட்டிப்பிடி பாப்போம். தாத்தா, என்ன சொன்னீங்க? ஒரே ஒரு தடவை வந்து கட்டிப்பிடுறா. தாத்தா, அது ரொம்ப சின்ன வயசுல. நீ அப்ப பெரிய ஆம்பளையா இருந்த, அதனால கட்டி பிடிச்சிட்டேன். ஆனா இப்ப நீ இங்கெல்லாம் வந்திருக்க. இங்கயா? எங்க? தாத்தா, இங்கெல்லாம் வந்திருக்க, அதான். இங்கன்னா எங்கடா? தாத்தா, நீ இப்போ சக்தி உடம்புல எல்லாம் வந்திருக்க, நான் எப்படி கட்டி பிடிக்கிறது? டேய், சக்தி உன் பொண்டாட்டிடா, சும்மா கட்டி புடுறா. நீ கட்டி பிடிச்சினா நான் இப்பயே போயிடுவேன். இல்லைன்னா ராத்திரி முழுக்க எங்கும் போகாம இங்கே தான் இருப்பேன். டேய் வாடா. ஆஃபர்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஏடா கூடமா இருக்கு. டேய், எவ்வளவு நேரம் தான் யோசிச்சுக்கிட்டே இருப்ப? தாத்தாவை ஆசையா வந்து கட்டி புடிடா. வாடா. ஐயோ, வேற வழி இல்ல. தாத்தா, நான் கட்டி பிடிச்ச உடனே நீ போயிடணும். டீல் ஓகே தானே? டீல் எல்லாம் ஓகே தான். நீ வா 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 வா. அட வாடா. நல்லா இறுக்கி கட்டிப்பிடி வா. டேய், என்னடா இது?
தாத்தா அதான் கட்டி பிடிக்க சொன்ன கட்டி பிடிச்சிட்டேன்ல. சரி சரி நீ போ, நான் தூங்கணும். அடிங்க யாருக்கிட்ட? டேய் ஒழுங்கா வந்து என்னை இறுக்கி கட்டிப்பிடி, இல்லன்னு வை நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். தாத்தா விடவே மாட்டேங்கிறாரு. வேற வழி இல்ல. டேய் என்ன யோசிக்கிற? வாடா வந்து கட்டிப்பிடிடா. அட வாடா. டேய் தாத்தா தானே, வந்து நல்லா கட்டிப்பிடிடா. வாடா வா 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 வா. தாத்தா ம், மஸ்டா. ஆமா. ம் ஷோ, ம் வரேன். தாத்தா போதுமா? நான் போய் தூங்குறேன். டேய் டேய் இருடா இருடா. கட்டி பிடிச்சி ஆசையா தாத்தான்னு ஓடி வந்து முத்தம் கொடுப்பல்ல, அந்த மாதிரி முத்தம் கொடு. என்னது முத்தம்மா? ஆமாடா. இங்க அங்கேயா? இங்க 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 கண்டத்துல வா. செம்மலாக்கா இருக்கு. டேய் முத்தம் கொடுறா, நான் போயிடுறேன். நான் தரமாட்டேன். அப்ப நான் இங்க இருந்து போக மாட்டேன். போக மாட்டியா? சரி கொடுக்குறேன். கொடுத்தா போயிடுவல தாத்தா? போயிடுவேன் போயிடுவேன். வா 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 வா. என்னடா இது? ஸ்ட்ரா இல்லாம இளநீர் குடிக்கிற மாதிரி வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு வர. இப்படியா முத்தம் கொடுக்கறது? நல்ல ரொமான்டிக்கா வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுறா. ரொமான்டிக்காவா? தாத்தா ஏற்கனவே நீ வயசான தாத்தா, அதுவும் இல்லாம நீ பேய். உன்கிட்ட நான் என்ன ரொமான்டிக்கா? அப்படியா? அது இப்ப பாரு எப்படி முத்தம் கொடுக்கறது நான் உனக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி நீ செய். ஓகே திரும்ப